நாம் செய்கிற ஒரு செயல் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சினிமா மாதிரி தான். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள கதைகள்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சர்ப்ரைஸ் குறைஞ்சிரும், எதிர்பார்ப்பெல்லாம் அடங்கிரும், மக்கள் அதை பார்க்குறதுக்கு வரமாட்டாங்க. ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்கள், அந்த திரைப்படம் என்ன படம், நல்லா இருக்கா இல்லையா, அதில் என்ன கதை, எதையுமே சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக வச்சுருப்பாங்க. ரகசியமாக வச்சுருந்தா தான் அந்த திரைப்படத்தை பார்க்கணுன்னு மக்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அந்த திரைப்படத்தை உருவாக்குறவர்களுக்கும் அது வந்து ஒரு அற்புதமாக அதை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு திரைப்படம் உருவாக்கும் போது இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விடும். இதுதான் கதை, இதுதான் வந்து கிளைமேக்ஸு, இப்படித்தான் அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் படம் பார்க்கவே போக மாட்டாங்க. அப்போ ஒரு செயல் என்பது அப்படித்தான். ஒரு செயல் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும். ஒரு செயலை வந்து நான் இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லக்கூடாது. இதைத்தான் செய்ய போகிறேன், தம்பட்டம் அடிச்சு கொடு, முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த செயலை செய்வதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். நான் இதை செஞ்சு காட்டுவேன், இதை நான் நிகழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லக்கூடாது. பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது இவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்ப்போட ஒரு தன்னடக்கம் இருக்கணும், பேச்சில் ஒரு தன்னடக்கம் இருக்கணும். ரொம்பவும் வந்து நான் இதைத்தான் செய்வேன், கண்டிப்பாக அதை செஞ்சு காட்டுவேன், இதை நிகழ்த்திடுவேன், இந்த வேலையை நான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காமல், அப்புறம் அந்த என்ன வேலையை செய்ய போகிறேன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்லாம் பெருசாக சொல்லாமல், ஒரு வேலையில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும். எப்போதுமே எல்லா வேலையிலையும், சினிமாவுக்கு முன்னாடி எல்லா வேலைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும், ஒரு எதிர்பாராதத்தை, அந்த மாதிரி ஒரு ரகசியத்தன்மை இருக்கணும். முன்கூட்டியே அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அந்த வேலையை சிறப்பாக நம்மளால் செய்ய முடியாது. நமக்கு ஒரு மனநிலை வேணும், ஒரு வேலையை செய்வதற்கான ஒரு மனநிலை வேண்டும். அப்படின்னா அதில் ஒரு ரகசியத்தன்மை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும், ஒரு பலம் நமக்கு கிடைக்கும், அந்த மன வலிமை நமக்கு கிடைக்கும். இல்லைனா மனசு அதில் வந்து தெளிவாக நம்ம அதை பற்றி விளக்கத்தை, ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் இதைத்தான் செய்ய போகிறேன், செஞ்சுட்டு சொல்லிட்டு போயிட்டு செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த செயல் சிறப்பாகவே இருக்காது, அது வெறும் நடிப்பாக தான் இருக்கும். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அணுகுமுறை அந்த வேலையில் இருக்கவே இருக்குது. அதனால் வேலையை பற்றி முதல்ல வந்து ரகசியம் கடைபிடிக்கணும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை ரகசியமாக வச்சுக்கோங்க. பின்னர் அந்த வேலையை ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வை வந்து ஒரு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக ஒவ்வொரு வேலையும் இருக்கணும். நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையும் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேலையில் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம், மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க அதை பார்த்து, அந்த வேலையை பார்த்து அதை எதிர்பார்ப்பு வரும். மற்றவங்க புகழ்வாங்களா, பிடிக்குமா, மக்களுக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி. இது ஒரு